வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது 2025 ரிலீஸ் ஆன தெலுங்கு படங்க. பட் 2026 இப்போ வந்து தமிழ் டப்பிங் பண்ணி படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. டாடா பிளேயில் வந்து இந்த படம் வந்து அடிக்கடி போகிறதா சொல்லப்படுது. இந்த படத்தை வந்து நான் எதுக்காக பார்த்தேன்னா, எங்கள் அப்பா இந்த படத்தை கேட்டுகிட்டே இருந்தார். ஏன்னா அதில் வந்து விஜயசாந்த் அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க. அவங்க 80s 90s வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் போல். தமிழ் தெலுங்குன்னு நிறைய லாங்குவேஜ் படம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வைஜெயந்தி அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன், அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார். 2 பேருமே போலீஸ் தான். இவங்க வந்து ஐபிஎஸ்னால் அவங்க வந்து கோஸ்ட் கார்டில் வந்து வேலை செஞ்சுட்டு அவங்க அப்பா. இப்போ அவங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா ரொம்ப உயிராக இருப்பார். அவங்க அம்மா பர்த்டேக்கு இவர் விஷ் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ரேஷன் இருந்தால் கூட கேக் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டுருவார் அவங்க பையன் அர்ஜுன். அவங்க அம்மா எப்படின்னா ரிஸ்க்கான ஆப்ரேஷன் கூட தனியாக நின்று பண்ணுற ஆள். எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலுமே தனியாக போயிட்டு அவங்களை என்கவுண்டர் பண்ணல அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்படி வந்து அவங்க பையன் வந்து அவங்க அம்மாவை சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஒரு நேர்மையாக பிரின்சிபலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, கிரிமினல்ஸ்னால் கிரிமினல்ஸ் தான், அவன் பிக் பாக்கெட் பண்ணால் என்ன, இல்லை 2 பேருக்கு கொண்டா என்ன, அவன் கிரிமினல் தான் சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரே பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, கோஸ்ட் கார்டு, அந்த கடலை ஓர காவலாக இருப்பாங்க. ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு டான் ஒருத்தன் இருப்பான். ஓகேங்களா, அந்த டானுக்கு தம்பி ஒருத்தன் இருப்பான். அவங்க வந்து இல்லீகலாக இந்த கெமிக்கல் மருந்து மாதிரிலாம் வந்துட்டு ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கடலை ஓரமாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இதை வந்துட்டு அர்ஜுனுடைய அப்பா என்ன பண்ணுவார், அதை கண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ண போகும்போது அவரை வந்து கொன்னுடுவாங்க. கொன்று கடலில் வந்து தூக்கி போட்டுருவாங்க. இப்போ அர்ஜுனுடைய அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, யார் கொன்னாங்கன்னு தெரிஞ்சிடும். பட் அவங்க மேலே கேஸ் போட்டாலுமே அவங்க அப்பாவுடைய உடம்பு வந்து கிடைக்காதனால அந்த கேஸ் நிற்காது. அந்த வில்லை வந்து கோர்ட்லேருந்து வெளியே வந்துடுவான். வெளியே வந்தவன் சும்மா போகாமல் அர்ஜுன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் தான் உங்கள் அப்பாவை கொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருப்பான். அர்ஜுன் வந்துட்டு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ட்ரைனிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஒரு சமயம் தான் அவங்க அப்பா இறந்து போகிறாரு. இந்த கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த வில்லை வந்து ஓவராக வாய் விட்டுனே இருப்பான். அங்கே கோவமான அர்ஜுன் வந்து ஒரே அடி தான் அந்த வில்லை வந்து அங்கேயே செத்து போயிடுவான். இப்போது அவருடைய அடியாட்களை வந்து ஒரு கொல்ல வருவாங்க. அப்போ அவருடைய சித்தப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பப்புல் இருப்பார் இல்லையா, அவர் வந்து இவரை காப்பாற்றி அந்த ஏரியாக்கே, அதாவது எந்த ஏரியாவுக்கு அவங்க டானாக இருந்தாங்களோ அந்த ஏரியாக்கே இவர் கூட்டின்னு போயிட்டு அங்கே ஒரு சேஃப்டியாக அவங்க வச்சுருவாங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாக. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு அவர் வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க அம்மாவே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லையா, கோர்ட்டு வாசலே வந்து அவர் கொலை பண்ணனால கண்டிப்பாக அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும்னு அவங்க அம்மா வந்து கங்கணம் கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிடும். என்னென்னா அந்த ஹீரோ வந்து எங்கே தங்கிட்டு இருக்காரோ அந்த ஏரியாக்குள்ளே புகுந்து அந்த டான் வந்து என்ன பண்ணுவோம், அங்கே இருக்க மக்களை வந்து ரொம்ப சித்திரத்தை பண்ணி கொல்ல ஆரம்பிப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும் அந்த வில்லம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அதை தட்டி கேட்கறதுக்காக திரும்ப அர்ஜுன் என்ன பண்ணுவார்னா கோர்ட்டில் ஆஜராகாமல்